தலைப்பு: வானில் ஒரு பேய் விமானம். புது டெல்லியிலிருந்து முதன்முதலாக பறந்த ஆகாஷ் கங்கா என்ற பெரிய சரக்கு விமானம் திடீரென காணாமல் போகிறது. இதனால் ஒரு பெரிய மர்மம் உருவாகிறது. இதை பற்றி விசாரிக்க வயதான விமான புலனாய்வாளர் திலீப்பும் இளம் பத்திரிகையாளர் சந்தோஷும் வருகின்றனர். அவர்கள் இந்த விமானத்தின் கடந்த காலத்தை பற்றியும் அதில் சிக்கித் தவிக்கும் ஆத்மாக்களைப் பற்றியும் ஒரு பயங்கர உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள். டெல்லி நகரத்திலிருந்து பழைய விமானத் தளங்கள், மறைந்த கோப்புகள் வரை அவர்களின் விசாரணை நீள்கிறது. இது ஆகாஷ் கங்கா விமானத்தைப் பற்றியும் அதில் உள்ள பேய்களைப் பற்றியும் ஒரு அதிர்ச்சியான உண்மையை அவர்களுக்கு காட்டுகிறது. அந்த பேய் விமானம் இன்னும் பல உயிர்களை எடுப்பதற்கு முன் அவர்கள் அதன் ரகசியங்களை கண்டுபிடிக்க வேகமாக செயல்பட வேண்டும். பாகம் 1: காணாமல் போன விமானம். டெல்லி விமான நிலையத்தின் சத்தம், அறிவிப்புகள், தூரத்தில் விமானத்தின் இரைச்சல், பிறகு ஒரு பெரிய சரக்கு விமானம் கிளம்பும் ஒலி. டெல்லி பெரிய விமான நிலையம். ஒரு புதிய தொடக்கம் போல ஆகாஷ் கங்கா என்ற இந்தியாவின் நவீன சரக்கு விமானம் முதல் பயணத்திற்கு தயாரானது. எல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் அது ஒரு பெரிய தவறு, ரொம்பவும் பயங்கரமான தவறு. அன்று எல்லாம் சாதாரணமாகத்தான் தொடங்கியது. வானம் தெளிவாக இருந்தது, விமானம் பளபளப்பாக இருந்தது. ஆனால் ஆகாஷ் கங்கா கிளம்பிய சில மணி நேரங்களிலேயே அது ஒரு நிழலாக மாறிவிட்டது. வானத்தில் காணாமல் போன ஒரு நிழலாக. போன் அவசரமாக ஒலித்து பிறகு எடுக்கப்படும் ஒலி. சந்தோஷ் குரலில் பயம். சார், சந்தோஷ் பேசுறேன். செய்தியை பார்த்தீங்களா? ஆகாஷ் கங்கா காணாம போயிருச்சாம். இது எப்படி முடியும்? அது ரொம்ப நவீன விமானமாச்சே. திலீப் நிதானமாக. ஆமாம் சந்தோஷ், நானும் கேள்விப்பட்டேன். இது வழக்கமான விபத்து இல்லைன்னு எனக்கு தோணுது. கட்டுப்பாட்டு அறையோட கடைசி பேச்சை விசாரிக்கலாம். அதில் ஏதாவது விசித்திரமா இருந்ததா? சத்தம் மற்றும் ஒரு பயங்கரமான ரேடியோ ஒலி. கட்டுப்பாட்டு அறை. குரல் நடுங்குகிறது. ஆகாஷ் கங்கா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பதில் சொல்லுங்கள். கேப்டன் பிரகாஷ். குரல் பயத்தில். சத்தம் கரகரவென்ற ஒலி. ஏதோ ஏதோ இருக்கு இங்க. இது விமானம் இல்லை. நாங்க தனியா இல்லை. திடீரென பயங்கரமான அலறல், பிறகு முழுமையான அமைதி. சந்தோஷ் திகைப்புடன். என்னது இது? கேப்டனோட குரல் அப்படி மாறி போச்சு. என்ன நடந்தது அங்கே? திலீப், அதுதான் பிரச்சனை சந்தோஷ். எந்த தடயமும் இல்லை. விமானத்தின் கருப்பு பெட்டியும் கிடைக்கவில்லை. இது ஒரு மாயமான மறைவு. இந்த வழக்கை நான் எடுத்துக்கப் போறேன். நீயும் என்னோட சேர்ந்து வா. ஒருவேளை நீ ஒரு சிறந்த பத்திரிகையாளனா ஆக இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது நீ நினைப்பதை விட பயங்கரமானதாக இருக்கும். காலடி சத்தம் தூரமாகச் செல்வது, ஒருவித அமைதியின்மை. ஆகாஷ் கங்காவின் மர்மமான மறைவு டெல்லி முழுவதும் பரவியது. பயம், சந்தேகங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எல்லா இடமும் பரவின. திலீப் மற்றும் சந்தோஷ் இருவரும் வெவ்வேறு வழிகளில் இருந்து வந்தவர்கள் இந்த திகிலூட்டும் மர்மத்தை கண்டுபிடிக்க ஒன்றாகச் சேர்ந்தனர். இது ஒரு சாதாரண விசாரணை இல்லை. இது ஒரு ஆவிகள் நிறைந்த பயணத்தின் தொடக்கம். பாகம் 2: கடந்த காலத்தின் ரகசியங்கள். தூசி படிந்த பழைய ஆவண காப்பகத்தின் ஒலி, காகிதங்கள் சத்தம், கம்ப்யூட்டர் மவுஸ் கிளிக் செய்யும் ஒலி. திலீப்பும் சந்தோஷும் தங்கள் விசாரணையை தொடங்கினார்கள். காணாமல் போன விமானத்தை பற்றிய ஒவ்வொரு சின்ன தகவலையும் தேடி பழைய கோப்புகள், தொழில்நுட்ப வரைபடங்கள் மற்றும் விமானி குறிப்புகளை பார்த்தனர். டெல்லி விமான நிலையத்தின் பழைய ஆவணக் காப்பகம் அவர்களுக்கு முதலிடம். சந்தோஷ் மெதுவாக ஒரு கோப்பை புரட்டி, சார், இந்த ஆகாஷ் கங்கா விமானம் ஒரு பழைய விமானத்தை சரி செய்து கட்டுனதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. பேயோட்டப்பட்ட விமானம்னு ஒரு வழக்கு இருந்துச்சாம். இதுக்கு முன்னாடி இதோட பெயர் யமதூதன்னு இருந்துச்சாம். என்னது இது? திலீப் கண்களை சுருக்கி, யமதூதனா? சுவாரஸ்யமா இருக்கே. அந்த விமானத்திற்கு என்ன ஆச்சு? ஏன் அதை மறுபடியும் கட்டுனாங்க? சந்தோஷ், இதோ ஒரு பழைய செய்தி துண்டு. யமதூதன் விமானம் 10 வருடங்களுக்கு முன் ஒரு சரக்கு பயணத்தின் போது காணாமல் போய் பிறகு எதிர்பாராத விதமாக ஒரு பழைய விமான நிலையத்தில் சரி செய்ய முடியாமல் கைவிடப்பட்டது.
பைலட்டுகள் மர்மமான முறையில் இறந்தனர். அவர்கள் அனைவரும் விமானத்திற்குள் ஒரு நிழல் இருப்பதாகச் சொல்லி இறந்தனர். திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசும் ஒலி, தூரத்தில் சிதைந்த ஒரு மெல்லிய குரல். திலீப், நிழல்லா? இது வெறும் பயமா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? இந்த விமானம் கட்டப்பட்ட தொழிற்சாலையை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அங்கே ஏதாவது மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கலாம். கார் ஒரு வெறிச்சோடிய பகுதியில் ஓடும் ஒலி, காற்று சீழ்க்கையடிக்கும் ஒலி. அவர்களின் தேடல் அவர்களை டெல்லியின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட ஒரு பழைய விமானத் தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே துர்பிடித்த இரும்பு பாகங்கள் மற்றும் உடைந்த கண்ணாடிகளுக்கு நடுவில் யமதூதன் விமானத்தின் மீதமுள்ள பகுதிகள் இன்னும் சிதைந்து கிடந்தன. சார், இங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு குளிர்ச்சியான உணர்வு. திலீப், அமைதியாயிரு. சந்தோஷ், எதையாவது கண்டுபிடிப்போம். ஏதோ ஒன்று கீழே விழும் ஒலி, பிறகு மெல்லிய பேய் போன்ற குரல் சத்தம் அதிகரிக்கிறது. பேயின் குரல் சத்தமில்லாமல் கரகரவென். இங்க வராதீர்கள், இது எங்களுடையது. சார், இங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு குளிர்ச்சியான உணர்வு. திலீப், அமைதியாயிரு. சந்தோஷ், எதையாவது கண்டுபிடிப்போம். ஏதோ ஒன்று கீழே விழும் ஒலி, பிறகு மெல்லிய பேய் போன்ற குரல் சத்தம் அதிகரிக்கிறது. பேயின் குரல் சத்தமில்லாமல் கரகரவென். இங்க வராதீர்கள், இது எங்களுடையது. பாகம் 3. ரகசியங்களை அறிந்தவர். டெல்லியின் அமைதியான பழைய பகுதி, பறவைகள் ஒலி, தூரத்தில் பேச்சு சத்தம், ஒருவித பழமையான உணர்வு. டைரியில் இருந்த குறிப்புகளை பின்தொடர்ந்து திலீப்பும் சந்தோஷும் பழைய டெல்லியின் சந்துகளில் ஒரு வயதான பெண்ணை தேடினர். அஞ்சலி, அந்த டைரியை எழுதிய விமானியின் உறவினர், அந்த விமானத்தை பற்றிய ஒரு பழங்கால பயங்கரமான ரகசியத்தை வைத்திருந்தாள். கதவு மெதுவாக திறக்கும் ஒலி, தயக்கத்துடன் தட்டும் ஒலி. அஞ்சலி, மெல்லிய சோர்வான குரல். யாரு நீங்க? திலீப், மரியாதையுடன். அம்மா, நாங்கள் ஆகாஷ் கங்கா விமான வழக்கை பற்றி விசாரிக்க வந்திருக்கிறோம். உங்கள் உறவினர் ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு டைரி எங்களிடம் இருக்கிறது. அஞ்சலி, மூச்சு விடும் ஒலி. திடீரென காற்றப்பத்தில் ஒரு குளிர்ச்சி. அஞ்சலி, குரல் நடுங்குகிறது. ஆகாஷ் கங்காவா? அந்த சாபமான விமானமா? அதான் திரும்ப வந்துருச்சா? உட்காருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். என் அண்ணன் இந்த கதை எனக்குச் சொன்னார், அவர் இறக்கும் முன். ஒரு கப் சத்தம். அவள் யோசிக்க சிறிது நேரம் அமைதி. அஞ்சலி, என் அண்ணன் யமதூதன் விமானத்தில் ஒரு மெக்கானிக்காக வேலை செய்தார். அந்த விமானம் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பழைய போர் விமானத்தின் பாகங்களைக் கொண்டு கட்டப்பட்டது. அந்த போர் விமானம் ஒரு விபத்தில் சிக்கி அதிலிருந்த அனைவரும் மர்மமான முறையில் இறந்தனர். ஆனால் அவர்களின் ஆவிகள் அந்த விமானத்தின் இரும்புடன் சேர்ந்துவிட்டன என்று கிராமத்து மக்கள் நம்பினர். சந்தோஷ் குரலில் ஆச்சரியம். ஆவிகளா? அஞ்சலி, ஆமாம். அவர்கள் நிழல்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் கோபமாக இருந்தனர். அவர்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை. என் அண்ணன் சொன்னார், அந்த விமானத்திற்குள் ஒரு விசித்திரமான சக்தி இருப்பதை அவர் உணர்ந்தார். இயந்திரங்கள் தானாக இயங்கும், குரல்கள் கேட்கும், பொருட்கள் நகரும். அதனால்தான் அந்த விமானத்தின் உண்மையான பெயரை யமதூதன் என்று மாற்றினர். தூரத்தில் மெல்லிய சிதைந்த ஒரு அழுகை சத்தம், மனிதன் அழுவது போல, ஆனால் பயங்கரமாக. திலீப், இந்த ஆகாஷ் கங்கா விமானம் அதே பாகங்களைக் கொண்டு கட்டப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அஞ்சலி, ஆமாம். அண்ணன் எச்சரித்தார். அந்த பாகங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று பலமுறை கூறினார். ஆனால் பணத்திற்காக அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. இப்போது அந்த ஆவிகள் ஆகாஷ் கங்காவில் வந்துவிட்டன. அவர்கள் இன்னும் தங்கள் அமைதியை தேடுகிறார்கள் அல்லது பழிவாங்குகிறார்கள். ஒரு வழி இருக்கு, ஆனால் அது ஆபத்தானது. சந்தோஷ் ஆவலாக, என்ன வழி? அஞ்சலி, அந்த ஆவிகளுக்கு அமைதி கிடைக்க விமானம் எங்கிருந்து உருவானதோ அங்கேதான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சடங்கு மூலம்தான் விடுவிக்கப்பட முடியும். என் அண்ணன் ஒரு முறை அதை பற்றி சில குறிப்புகள் எழுதினார். அது அந்த டைரியின் கடைசி பக்கத்தில் மறைந்திருக்கும் ஒரு மந்திரம். அவள் டைரியை காட்டுகிறாள். சந்தோஷ் வேகமாக கடைசி பக்கத்தை திருப்புகிறான். ஒரு மறைந்த பகுதி தெரிகிறது. அதில் சின்ன சிக்கலான குறியீடுகள்
மற்றும் ஒரு குறுகிய புரியாத கவிதை. திலீப் சந்தேகத்துடன், சடங்குகளா? இதெல்லாம் நடக்குமா? அஞ்சலி நிதானமாக, நம்பாதவர்களுக்கு இது வெறும் கதை. ஆனால் என் அண்ணன் சொன்னது உண்மை. அவர்கள் இப்போது விமானத்தை மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும். அல்லது அவர்கள் இந்த உலகத்தை தங்கள் விமானத்தின் மூலம் ஒரு நரகமாக மாற்றுவார்கள். இந்த விமானம் கடைசியாக வந்து சேர ஒரு இடம் இருக்கு. அதுதான் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தின் பழைய ஓடுபாதை 7. காற்று வீசும் சத்தம் அதிகமாகிறது. ஒருவித பயங்கரமான உணர்வு அதிகரிக்கிறது. அஞ்சலியின் வார்த்தைகள் திலீப் மற்றும் சந்தோஷ் இருவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தன. அவர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை அவர்கள் சந்தித்தனர். இப்போது அவர்களுக்கு தேவை அந்த விமானத்தை கண்டுபிடிப்பது, அந்த மந்திரத்தை சொல்வது மற்றும் அந்த ஆவிகளுக்கு அமைதியை கொடுப்பது. ஆனால் நேரம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. பாகம் 4. பேய் விமானத்தை தேடுதல். ரேடியோவில் அவசர செய்தி சத்தம் விட்டு வருகிறது. செய்தியாளர் குரல் பயம். ஆகாஷ் கங்கா விமானம் பல நாட்களாக காணாமல் போன நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் பழைய ஓடுபாதை 7 மீது திடீரென ரேடாரில் தெரிகிறது. விமானம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வேகமாக தரையிறங்குகிறது. இது ஒரு விபத்தா அல்லது மர்மமான சக்திகளின் செயலா? திலீப் மற்றும் சந்தோஷ் வேகமாக ஓடும் ஒலி, தூரத்தில் சைரன், ஹெலிகாப்டர் சத்தம். சந்தோஷ் மூச்சு வாங்க, சார், அஞ்சலி சொன்னது உண்மை, விமானம் திரும்ப வந்துருச்சு. திலீப், சீக்கிரம், நாம் ஓடுபாதை 7க்கு போகணும். இந்த மந்திரத்தை தயார் பண்ணிக்க. மேலே ஹெலிகாப்டர் பறக்கும் ஒலி, பலத்த காற்று, மக்கள் கத்தும் ஒலி. ஆகாஷ் கங்கா ஒரு பேய் போல் டெல்லி விமான நிலையத்தின் பழைய ஓடுபாதை 7ஐ நோக்கி வந்தது. அது ஒரு இரும்பு பறவை அல்ல, அது ஒரு ஆவிகளின் வாகனமாக மாறியிருந்தது. திலீப்பும் சந்தோஷும் விமான நிலையத்தின் பாதுகாப்பு படைகளுடன் சேர்ந்து விமானம் தரையிறங்கும் இடத்திற்கு விரைந்தனர். விமானத்தின் சத்தம் அதிகமாகிறது. பயங்கரமான, இயற்கைக்கு மாறான கீறல் சத்தம், மின்சார சத்தம். கட்டுப்பாட்டு அறை குரல் நடுங்குகிறது ரேடியோவில். ஆகாஷ் கங்கா, நீங்கள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்கிறீர்கள். உடனடியாக தரையிறங்குங்கள். பேயின் குரல் உரக்க வலிமிகுந்ததாக. விடுதலை, விடுதலை, நாங்கள் விடுதலை தேடுகிறோம். திலீப், சந்தோஷ், அந்த மந்திரத்தை படி, வேகமா. சந்தோஷ் வேகமாக டைரியை எடுக்கிறான். அவன் கைகள் நடுங்குகின்றன. நிலமே, கடலே, வானமே, இருளின் ஆவிகளே, ஒளி நோக்கி வாருங்கள். உங்கள் அமைதியை கண்டடையுங்கள். இந்த இரும்பு பறவையிலிருந்து விடுதலை பெறுங்கள். சாபங்கள் நீங்கி அமைதி மலரட்டும். மோட்சம், மோட்சம், மோட்சம். சந்தோஷ் கடைசி வார்த்தையை சொல்லும்போது விமானம் ஓடுபாதையில் ஒரு காது செவிடுபடும் சத்தத்துடன் மோதுகிறது. விமானத்திலிருந்து ஒரு பிரகாசமான, கண்ணை பறிக்கும் ஒளி வெடித்து அதைத் தொடர்ந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதி பரவுகிறது. பிறகு ஒரு அமைதியான, மின்னும் நீல நிற ஒளி விமானத்தின் சிதைந்த பாகங்களில் இருந்து வெளிப்பட்டு மெதுவாக வானில் கரைகிறது. திலீப் திகைப்புடன், என்ன நடந்தது? சந்தோஷ் குரலில் ஆச்சரியம் மற்றும் பயபக்தி. ஆவிகள், அவை விடுதலை அடைந்து விட்டன என்று நினைக்கிறேன். மீட்பு சைரன்கள் நெருங்கும் ஒலி, அவசர வாகனங்கள், மக்கள் கவனமாக சிதைந்த பகுதியை நோக்கி நகரும் ஒலி ஒரு பெரிய அமைதி விமான நிலையத்தை ஆக்கிரமித்தது. ஆகாஷ் கங்காவின் சிதைந்த பாகங்கள் தரையில் கிடந்தன. ஆனால் அதில் இருந்த மர்மமான, இருண்ட சக்தி போய்விட்டது. திலீப்பும் சந்தோஷும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் ஒரு நம்ப முடியாத பயணத்தை முடித்திருந்தனர். அவசர சேவைகளின் தூரத்து ஒலி ஒருவித பிரமிப்பு மற்றும் நிம்மதி உணர்வுடன் ஒலி மறைகிறது. பாகம் 5. அடுத்த கட்டம் மற்றும் ஒரு புதிய தொடக்கம். அமைதியான அலுவலகத்தின் ஒலி, ஜன்னல் வழியாக மெல்லிய காற்று, தூரத்தில் வாகனங்களின் ஒலி, ஒரு புயலுக்கு பிந்தைய அமைதி உணர்வு. ஆகாஷ் கங்கா விமானத்தின் விபத்து, அதன் பின்னால் இருந்த மர்மங்கள் டெல்லி முழுவதும் ஒரு பெரிய செய்தியாக மாறியது. அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் இயந்திர கோளாறு என்று குறிப்பிட்டாலும் உண்மையை அறிந்த சிலருக்கு அது ஒரு பேயின் கதை. திலீப் டீ குடிக்கும் ஒலி,
சந்தோஷ் லேப்டாப்ல டைப் செய்யும் ஒலி. சந்தோஷ்: சார், இந்த கதையை எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. பேய் பிடித்த விமானம்னு எழுதினா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இதுதான் உண்மை. திலீப் புன்னகையுடன்: உன் வேலை உண்மையை எழுதுவது. ஆனால் உண்மையை எப்படி எழுதுவது என்பது உன் திறமை. சந்தோஷ்: சில உண்மைகளை மூடி வைப்பது நல்லது. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவை. சந்தோஷ்: அஞ்சலி: அம்மாவோட நிலைமை என்ன சார்? திலீப்: அவர் நிம்மதியாக இருக்கிறார். அவரது அண்ணனின் ஆத்மா அமைதி அடைந்தது என்று அவர் நம்புகிறார். அவரும் அந்த கிராமத்து மக்களும் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை என்று நினைக்கிறார்கள். இறந்தவர்களின் அமைதியை கெடுக்கக் கூடாது என்று. ஒரு மெல்லிய, கிட்டத்தட்ட கேட்க முடியாத ஒலி. விமானத்தின் மீதி ஒலி போல, ஆனால் இப்போது அமைதியாக. சந்தோஷ் மந்திரத்தை எழுதிய பக்கத்தை மீண்டும் பார்க்கிறான். இந்த மந்திரம், இது எப்படி வேலை செஞ்சது? திலீப்: சில ரகசியங்களை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். சந்தோஷ்: சில விஷயங்கள் அறிவியல் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டவை. இந்த உலகம் பெரியது, விசித்திரமானது. சற்று நேரம் அமைதி. பிறகு திலீப் எழுந்து நிற்கிறார். திலீப்: என் ஓய்வு காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு ஒரு புதிய வழி தெரிகிறது. ஒருவேளை மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடுவது என் அடுத்த சாகசமாக இருக்கலாம். சந்தோஷ் கண்களில் ஒரு புதிய ஒளி. நான் உங்களோடு வருகிறேன் சார். நான் இந்த உலகத்திற்கு யாரும் இதுவரை அறியாத கதைகளை கொண்டு வர விரும்புகிறேன். திலீப் சிரிக்கிறார். அவர் கண்களில் சாகச உணர்வு. சந்தோஷ் தன் லேப்டாப்பை மூடுகிறான். அவன் முகத்தில் ஒரு உறுதி. ஆகாஷ் கங்காவின் கதை ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் திலீப் மற்றும் சந்தோஷ் ஆகியோரின் பயணம் இன்னும் பல அவிழ்க்கப்படாத ரகசியங்களையும் சொல்லப்படாத கதைகளையும் தேடித் தொடர்ந்தது. ஒருவேளை உண்மையான திகில் நம் கண்களுக்கு தெரியாத, ஆனால் நம்மை சுற்றியே இருக்கும் சக்திகளில்தான் இருக்கிறது. அவர்கள் அடுத்து என்ன சாகசத்தை எதிர்கொள்வார்கள்? அது இன்னொரு திகிலூட்டும் அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கலாம்.